பசுமை புரட்சி அறிமுகப்படுத்திய ரசாயன வேளாண்மையில் உள்ள ஆபத்துகளை ஒப்புக்கொண்ட மத்திய அரசு இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க முன்வராதது விவசாயிகள் மத்தியில் ஏமாற்றத்தை உருவாக்கியுள்ளது. நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று தமிழக அரசின் தலைமை செயலாளருக்கு மத்திய நிதியமைச்சகம் கடிதம் எழுதிய விவகாரம் தேர்தல் களத்தில் எதிரொலித்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவாலை ஏற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட கடிதத்தில் தமிழகம் உட்பட சில மாநிலங்கள் MSPக்கு மேல் கூடுதல் ஊக்கத்தொகை வழங்குவதால் தேவைக்கு அதிகமாக நெல் உற்பத்தி அதிகரித்துள்ளது. நெல், கோதுமை சாகுபடிக்கு அதிக அளவு தண்ணீர், ரசாயன உரம் தேவைப்படுகிறது. நெல் சாகுபடியால் நிலத்தடி நீர் குறைதல், மண் வளமிழப்பு, பல்லுயிர் சூழல் பாதிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றம் பொது சுகாதாரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. எண்ணெய் வித்துக்கள், பயறு வகைகளின் உள்நாட்டு உற்பத்தி போதுமானதாக இல்லாததால் அதிக இறக்குமதி செய்கிறோம். அதனால் நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசு அறிவுறுத்தியது. ஊட்டச்சத்து பாதுகாப்பு, தற்சார்பு மற்றும் நிலையான நீடித்த வேளாண்மைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் சிறுதானியங்கள் சாகுபடியை ஊக்குவிக்க ஊக்கத்தொகை வழங்க கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பசுமை புரட்சி அறிமுகப்படுத்திய ரசாயன வேளாண்மைகள் இவ்வளவு நெருக்கடிகள் இருப்பதை மத்திய அரசே ஒப்புக்கொள்கிறது. வளைகுடா நாடுகளில் போர் சூழலால் எரிவாயு தட்டுப்பாடு உருவாகி யூரியா போன்ற ரசாயன உரங்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் கூட அண்மையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கரிப்பருவ சாகுபடிக்கு ரசாயன உர மானியத்திற்கு 41,534 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த உரமானியம் எல்லாம் ரசாயன முறைகள் வேளாண்மையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கே நேரடி பயன் கிடைக்கிறது. ஆனால் ரசாயன உரங்களை பயன்படுத்தாத இயற்கை விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை. நிலம், நீர், காற்று, உணவை மாசுபடுத்தாமல் விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க மத்திய அரசு மட்டுமின்றி மாநில அரசு கூட எந்த சலுகைகளையும் வழங்குவதில்லை. கோவையில் நடந்த இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, இயற்கை விவசாயத்தில் உலகளாவிய மையமாக மாறும் பாதையில் இந்தியா உள்ளதாகவும் விவசாயிகள் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புமாறும் கேட்டுக்கொண்டார். ஆனால் ரசாயன உரங்களுக்கு வாரி வாரி வழங்கும் மானியத்தை பயன்படுத்தாத இயற்கை விவசாயிகளுக்கு ஏன் நேரடி மானியமாக வழங்க மத்திய அரசு தயங்குகிறது என்பதுதான் ஒரே கேள்வி. பிரதமர் பேசுவது ஒன்று, செயலில் வேறொன்றாக இருக்கிறது. தற்சார்பு வாழியை நோக்கி இந்த மக்கள் செல்வதை இந்த எந்த அரசாங்கமும் ஏற்காது. தற்சார்பு நோக்கி செல்வதற்கான வழிவகையை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணும்போது இயற்கை வேளாண்மைக்குள்ளே போனால் அவனோட தற்சார்பு வாழ்க்கை கிடைச்சிடும். அப்படி தற்சார்பு வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னா இங்கே ஒரு கூட்டமைப்பு இருக்காது. அதனால் அரசாங்கத்திற்கு இருக்கிற இக்கட்டான சூழ்நிலை, ரசாயனத்தை இதற்கு மேல் காசு கொடுத்து வாங்க முடியாத கையாளாத தனம் இருக்குது, அல்லது ரசாயனங்களுக்கு மேல் போட்டால் பாதிப்பு உண்டாகுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அரசாங்கம் ஒரு பக்கம் பார்க்குது ஒழிய, ஏனென்றால் அரசாங்கத்தில் கூடிய இந்த திட்டங்களை இயற்கை வேளாண்மைக்காக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் திட்டங்களை தீட்டுபவர்கள் நவீன ரசாயன வேளாண்மையில் மூழ்கி இருப்பவர்கள், அவர்களை வைத்துக்கொண்டு இதற்கான நல்ல திட்டங்களை தீட்ட முடியாது. இரண்டாவது, அரசாங்கம் இதை செய்ய தயங்கும். ஏனென்றால் தற்சார்பு வாழ்வியல், உங்களுடைய வாழ்வியல் தற்சார்பு வாழ்வுக்கு அரசாங்கம் தயங்கும். அப்போங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் தான் விழிப்பு ஏற்படணும். ஏன்னா மண்ணிலே கடினத்தன்மை உள்ள ரசாயனங்கள் இங்கே இருக்குது. அதனால் அரசாங்கம் ஒரு கண்துடைப்பு வேலை தான் பார்க்குது. இல்லை தேர்தலுக்காகவோ வேறு வற்புறுத்தலுக்காகவோ செய்த ஒழிய அந்த ரசாயன உரங்கள், அந்த பூச்சிக்கொல்லி விஷயங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள், அவர்களுக்கு இவ்வளோ ஆட்களாக தான் வேலை செய்கிறார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுதான். ஏனென்றால் தற்சார்பு வாழ்க்கையிலே மக்கள் சுயமாக வாழ்வதை எந்த ஒரு அரசாங்கமும் விரும்பாது என்பது என்னுடைய கருத்து. கடன்படாத வேளாண்மை, உணவு நஞ்சாகாத வேளாண்மை, நிலவளம் இழக்காத வேளாண்மை, தற்சார்பு இழக்காத வேளாண்மை, நீர்வளம் குன்றாத வேளாண்மை, நிலைத்த நீடித்த வேளாண்மை, இந்த 6 அம்சங்களிலும் விவசாயிகளை வீழ்த்திவிட்டது மத்திய மாநில அரசுகளின் கொள்கை முடிவுகள். விதை, உரத்தில் தற்சார்பை பறித்துக் கொண்டு நம் முன்னோர்களின் பாரம்பரிய தொழில்நுட்பங்களில் விவசாயிகளின் அறிவை மழுங்கடித்து விட்டார்கள். எது நமக்கான வேளாண்மை என்று தெரியாமல் விவசாயிகள் விதை முதல் உரம் வரை அனைத்திலும் கம்பெனிகளிடம் அடிமைப்பட்டு கடன்பட்டிருக்க இங்கு விழிப்புணர்வு அடைய வேண்டியது விவசாயிகள்தான். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.